மக்களே, பிக் பாஸ் ஒரு பக்கம் 2 பேர் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டு எலிமினேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இல்லை, நாங்கள் எலிமினேஷனை வைப்போன்ற மாதிரி ஒரு எலிமினேஷனை வச்சிருக்காங்க. அந்த எலிமினேஷனில் யாரு என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரையுமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 9 பேர் இருந்தாங்க. 2 பேர் ரெட் கார்டு வாங்கிட்டு சாட்டர்டே எபிசோட்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்க. மிச்சம் 7 பேர். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 2 பேர் போயிட்டாங்க, 7 பேர் அடுத்த வாரம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபினாலே வீக்கு தான் ஒரு பணப்பொட்டி, ஒருத்தர் வீக்கெண்ட் எலிமினேஷன், ஃபினாலே வீக்ல 5 பேரா இருக்கும்ன்றது தான் நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நாங்க பண்ண விட மாட்டோம், இந்த வாரமே ஒருத்தர் எவிக் பண்ணுவோன்ற கேட்டகரியில சுபிக்ஷா பிக் பாஸ் வீட்டை விட்டு ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வெளியேறுகிறார் அப்படின்றது தான் தகவல். ஸோ எதிரே பார்க்கல சுபிக்ஷாவை ஏன் பண்ணணும் அப்படின்றது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இந்த வாரம் அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு, பல இடங்கள்ல சூப்பராக பண்ணாங்க. ஸோ 2 பேர் பண்ணியாச்சு, இது ஏன் பண்ணணும்? ஒரே வாரத்தில் 3 எவிக்ஷன் அப்படின்றது இதுதான் முதல் முறையாக தமிழ் பிக் பாஸில் நடந்திருக்கிறது. ஹைலைட்டான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதில் இது ஒன்று. ஓகே, அந்த பொண்ணு இருந்திருக்கலாம். ஏன் இப்போ சேனல் இந்த இடத்துல யோசிச்சிருப்பாங்கன்றது நான் பார்த்தேன்னா, ஸோ பேசிக்கலி இப்போ பணப்பொட்டியை சுபிக்ஷா எடுக்கக்கூடாது. இப்போ இந்த வாரம் சுபிக்ஷா இருந்துட்டாங்க, பணப்பொட்டி வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி 2 பேருக்கு தான் அந்த காம்படிஷனே போகும். ஒன்று சுபிக்ஷாக்கு, இன்னொன்று சாண்ட்ரா. இந்த 2 பேருக்குள்ள தான் பணப்பொட்டியோட காம்படிஷன் ஹெவியா இருக்கு. மற்ற யாருமே எடுக்க மாட்டாங்க, எடுக்கிற ஐடியாவில் கூட இல்லை. ஒருவேளை அரோரா வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்கலைன்னா ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க. அவங்க டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சதால அரோரா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது உறுதியாயிருச்சு. ஸோ இந்த 2த்துல என்னும்போது சுபிக்ஷா எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா அவங்க தம்பி வந்து சொல்லிட்டான், டைட்டில்லாம் யோசிக்காத, இந்த வாரம் வெளியே வந்தாலும் எப்போ வெளியே வந்தாலும் சந்தோஷம் சிரிச்ச முகத்தோட நீ வெளியே வரணுன்றத ஓப்பனா வந்து சொல்லியிருப்பாப்புல தம்பி. இப்போ அவங்களுக்கு அப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் சுபிக்ஷாவோட கேம் வந்து டைட்டில் இல்லை, டைட்டில் இல்லாமல் இருக்குன்னு அந்த பொண்ணு அப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிச்சிருக்கு. ஸோ டைட்டில் இல்லைன்னா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்போ ஆப்ஷன் வந்து லிட்ரலி பணப்பொட்டி இருக்கும், பணப்பொட்டியாவது எடுத்துட்டு போவோம், நம்ம ஃபேமிலிக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சிருக்கோம். பட் அதை நாங்கள் எடுத்துட்டு போனாதான்டா நீங்கள் பணப்பொட்டி எடுப்பீங்க, நாங்க தான் வைக்கவே மாட்டோமே. பணப்பொட்டிக்கு சுபிக்ஷா கூப்பிட்டே போறது இல்லையே, கூப்பிட்டு போனாதானே உங்களுக்கு பிரச்சனை, நாங்க கூப்பிட்டே போக மாட்டோன்ற மாதிரி இந்த வாரமும் தூக்கிட்டாங்க. இது வந்து ஃபேரா அன்ஃபேரா கேட்டீங்கன்னா ஃபேர் கால் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அபிஷியல் ஓட்டிங்லயுமே சுபிக்ஷா லாஸ்ட் இடத்துல தான், ஒரு மாற்றங்களுமே தெரியல. சுபிக்ஷா என்னதான் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே அந்த ஓட்டுல கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. மற்றவங்களை விட சுபிக்ஷாவோட ஓட்டு லோவில் தான் இருந்துச்சு. ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் என்னால் பாராட்ட முடியும், சுபிக்ஷா இவ்வளோ தூரம், எப்படி இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 90 டேஸ் பக்கத்தில் 91 டேஸ் இந்த வீட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான். சரி, என்ன எவ்வளோ வாய் கொள்ளுறது, பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் ஓகே, பட் அந்த பணப்பொட்டி இருந்து போயிருந்தா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவங்களோட அந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து ஃபேர் எவிக்ஷன் தான், அன்ஃபேர் எவிக்ஷன் என்னால் சொல்ல முடியாது. அது ஒன்று சாண்ட்ரா இல்லை சுபிக்ஷான்னு இருந்துச்சு. பாட்டம் லிஸ்ட்ல சுபிக்ஷா இருந்ததால சுபிக்ஷா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருக்கோம், எப்படி நினைச்சிருக்கோன்னா அந்த பொண்ணு நிஜமாவே இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கும். 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து தூக்கிட்டாங்க, இப்போ அவங்க 2 பேர் இல்லை, ஸோ நம்ம இந்த வாரம் எவிக்ஷன் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கும். ஏன்னா மேக்சிமம் 2 எவிக்ஷன் தான் வாரம் நடக்கும் அப்படின்றத அவங்களோட ப்ரிடிக்ஷன். இது 3வது எவிக்ஷன் நடக்கும்ன்றது கனவுல கூட அந்த பொண்ணு நினைச்சிருக்காது. அந்த சந்தோஷத்துல இருந்திருக்கும் போல. கடைசியில அந்த சந்தோஷத்துல மண்ணை வாரி போட்டு மொத்தமா முடிச்சு விட்டு அமிச்சிட்டீங்களேப்பா அப்படின்றது தான் கஷ்டமா இருக்குது. பட் வாட் டு டூ, அவங்களோட ட்ராக் வந்து நடுவுல மாறிடுச்சு. அவங்களோட ட்ராக் போன இடம் என்னன்னா பீட் பாக்ஸிங் அப்படின்றத மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பீட் பாக்ஸிங் அதிகமா பண்ணி கேம்ல நிறைய விஷயங்கள் விட்டது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் அவங்களுடைய கேம் வந்து ஒரு மாதிரி ஆனது. 2வது எங்க லூஸ் ஆச்சுன்னா, அந்த ஜூஸ் டாஸ்க்ல வந்து அந்த காயின் மேட்டர்ல வந்து அது ஃபேரா இல்லை, இப்படி பண்ணிட்டீங்கன்னும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணு உடஞ்சிருச்சு. ஜூஸ் டாஸ்க்ல உடஞ்ச பொண்ணு அந்த ஜூஸ் டாஸ்க்ல உடஞ்சதுக்கு அப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு, பெருசா கேள்வி கேட்கல. அந்த 3 வாரம் அந்த பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணதா இருக்கட்டும், கேள்வி கேட்கறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சத்தம் வீட்டுக்குள்ள குறைஞ்சிருச்சு. முக்காவாசி நேரம் வந்த சத்தம் எல்லாமே அந்த பீட் பாக்ஸிங்ல தான் தாண்டி மற்றதுல வரல. கேட்டாலுமே பெருசா வந்து கன்வெர்ட் ஆகணும்ல, கன்வெர்ட் ரேஷியோ இருக்கணும், மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும்ல, அந்த ரீச் ஆகிற தருணங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்றதான். அந்த மூமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணாம அந்த பொண்ணு விட்டுருச்சு பீட் பாக்ஸ்ன்றதால. ஸோ அந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கிளியர் திங்கிங்களா இருந்து கம்பேக் பண்ணியிருந்தா, அந்த ஜூஸ் டாஸ்கோட அடியிலிருந்து கம்பேக் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மாசாவும் பயங்கரமா இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு மிஸ் பண்ணிருச்சுன்றதான் என்னோட ஃபீலிங். அதை மட்டும் மிஸ் பண்ணாம இந்த பொண்ணு விளையாடிட்டு இருந்ததா இந்த வீட்டில் டாக்ஸிசிட்டி இல்லாத
ஒரு நபர்னா அது என்னால வந்து கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து சுபிக்ஷாவை சொல்ல முடியும். ஏன்னா அந்த பொண்ணு யாரையுமே ஹர்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்லயே பண்ணாது. கேமா பார்த்து விளையாடும். அந்த அளவுக்கு ஒரு அந்த நெகட்டிவ் இல்லாம எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அதுதான் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் கடைசியிலே. பட் ஓகே, இட் வாஸ் சூப்பர் ரெண்டு 90+ டேஸ். டிக்கெட் டு ஃபினாலேல நீங்க யாருன்றது மக்கள் மனதில் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சீசன் 9ஓட அடையாளமா நீங்க இருப்பீங்க சுபிக்ஷா. அந்த 2 டாஸ்க்ல அரோரா நீங்க நின்னது, நீங்க தானே ஜெயிச்சிருக்கீங்க, அது வரலாற்றில் இடம் பிடிக்கும். அதுக்கப்புறம் 14 மணி நேரம் கார்ல நீங்க பண்ணதும் சரி இடம் பிடிக்கும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணவனே. ஸோ அந்த பிக் பாஸ் சொல்ற மாதிரி தலை நிமிர்ந்து செல்லுங்கள் சுபிக்ஷா அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.